ஹாலிடேஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 2D அனிமேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோ நம்ம பண்ணலாம். அதாச்சும் 2D அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் நான் அதுக்காக வந்து ப்ரோட்டோடைப்பும் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். 2D அனிமேஷன் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு மிஷின் இது ஃபுல்லாக வந்து லூப் ஜிஃப் அனிமேஷன் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி லூப்லேயே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து லூப் ஆகி சுற்றிட்டே இருக்கும். அது வந்து பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மிஷினும் எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் சொல்கிறேன். இது ஆக்ஷன் மேடம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2D அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதாச்சும் நம்ம சின்ன வயசுலலாம் கார்ட்டூன் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கார்ட்டூனில் வந்து அனிமேஷன் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, அதாச்சும் ஒவ்வொரு ஃப்ரேமை வந்து கையால் ட்ரா பண்ணி அப்புறம் அது கையாலேயே பெயிண்ட் பண்ணுவாங்க. அதாச்சும் ஒரு செல்லுன்னு சொல்லுவாங்க, ஒரு டிரான்ஸ்பரண்டான ஷீட் இருக்கும். அது முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேப்பர் இருக்கும், ஒரு ஏதாச்சும் A4 ஷீட் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேப்பரில் வந்து ஒரு கேரக்டரை ட்ரா பண்ணிப்பாங்க. ட்ரா பண்ணிவிட்டு எல்லாமே ரஃபாக ட்ரா பண்ணுவாங்க. ட்ரா பண்ணிவிட்டு அது வந்து அனிமேட் ஆகுதான்னு சொல்லி ஃப்ளிப் பண்ணி பார்த்துப்பாங்க. பர்ஃபெக்ட் அனிமேட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஷீட், டிரான்ஸ்பரண்டான ஷீட் இருக்கும், அந்த ஷீட் மேலே வச்சுட்டு அது வந்து ஒரு பிளாக் இங்கால் அதை வந்து ஃபில் பண்ணி அப்புறம் அதை வந்து கலர் பண்ணுவாங்க. அந்த ஷீட்லேயே கலர் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு செல்லுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்து நிறைய மல்டிபிளான செல், ஒரு செகண்டுக்கு வந்து 12 ஃப்ரேம்ஸ் வச்சா கூட இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் அனிமேஷனாக எவ்வளோ ஃப்ரேம்ஸ் ஆகும் பாருங்க. அவ்வளோ ஃப்ரேம்ஸையும் வந்து கையிலே ட்ரா பண்ணுவாங்க. அது ட்ரா பண்ணது ஒவ்வொரு செல்லையும் அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து கேமரா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரீல் கேமரா, அந்த கேமராவில் வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணி அது வந்து ஒரு சீக்வன்ஸாக நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு ஒரு அனிமேட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராசஸில் வந்து அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வர மோஸ்ட்லி மாடர்னான அனிமி எல்லாமே வந்து அதே ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து டிஜிட்டலாக பண்ணுறாங்க. அது என்ன மாதிரினா, நம்ம வந்து பென் டேப்லெட் வரும் பார்த்தீங்களா, அந்த டேப்லெட் வச்சு ட்ரா பண்ணி அது வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதாச்சும் அடோபி அனிமேட் இருக்குது, அப்புறம் டூன் பூம், ஹார்மனி இருக்குது. அந்த மாதிரி நிறைய அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து அந்த அனிமியெல்லாம் இப்போ பண்ணுறாங்க. இப்போ மாடர்னில், அந்த காலத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு தான். இப்போ நம்மளும் வந்து இந்த மாதிரி 2D அனிமேஷன் செஞ்சால் கூட நம்ம ஃப்ளிப் புக் செய்யலாம். ஈஸியாக வந்து ஃப்ளிப் புக் இருக்கிற மாதிரி அந்த புக்கை வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணோன்னா இந்த மாதிரி அனிமேட் ஆகும். இது வந்து ஈஸியாக வந்து இப்போ நம்ம ஈஸியாக பண்ணலாம். அதுதான் வந்து அட்வான்ஸாக நம்ம இந்த மிஷின் பண்ணியிருக்கோம். அதாச்சும் ஃப்ளிப் புக் மாதிரியே இருக்கும், ஆனால் அது வந்து மோட்டரைஸ்டு லூப் ஆகிட்டே இருக்கும். ஒரு இமேஜாக நம்ம வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 வீல் எடுத்துக்க வேண்டியது தான். சேமாக இருக்கிற மாதிரி 2 ஒரே ஈவனான ஒரு டயாமீட்டரில் இருக்கிற மாதிரி 2 வீல் எடுத்துட்டு அந்த வீலில் வந்து நம்ம 12 ஃப்ரேம் பண்ணுறோம் இல்லையா, அந்த 12 ஃப்ரேமுக்கான ஹோல்ஸை நம்ம போட்டுக்க வேண்டியது தான். ஓகே, நம்மளுடைய வீல் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரேம்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அந்த ஃப்ரேம்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ஜிஃப் இமேஜ் இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலராக இருக்கிற ஒரு நம்மளுக்கு என்ன அனிமேட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டாக 12 ஃப்ரேம்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கியான ஒரு எடிட்டிங் மெத்தட் இருக்குது. ஓகே, இந்த ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த 2 இமேஜ் நான் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இருக்கும், அப்புறம் செகண்ட் ஃப்ரேம். இதில் வந்து நடுவில் நான் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் செப்பரேஷன், ஈக்குவலாக வந்து செப்பரேட் டிவைட் பண்ணுறதுக்கான ஒரு லைனு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த டிவைட் பண்ணதை வந்து இதோட பாட்டம் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். 12th ஃப்ரேம் கடைசி ஃப்ரேமோட இந்த மாதிரி டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வந்து இதில் உட்கார வைக்க போகிறோம். இது இங்கே ஒரு வாத்து இமேஜ் வரும், இது வந்து 12th ஃப்ரேமோட வாத்து இமேஜ் அந்த மாதிரி வரும். இதை நம்ம வச்சுக்கலாம், நம்ம அப்புறம் லாஸ்ட்டில் யூஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட் ஃப்ரேமோட செகண்ட் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, இது போய் இங்கே அட்டாச் பண்ணிடணும். அப்புறம் இது வந்து செகண்ட் ஃப்ரேமு, இதுக்கு வந்து எம்டியாக இருக்கு இல்லையா, இது வந்து தேர்ட் ஃப்ரேமோட அந்த கீழே பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் ஃப்ரேமோட பாட்டம் வந்து இங்கே அட்டாச் பண்ணிடணும். இதே மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இங்கே வந்து தேர்ட் ஃப்ரேம் இருக்கும், தேர்ட் ஃப்ரேமோட 4th ஃப்ரேம் பாட்டம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். இதே மாதிரி வந்து லூப்பில் அட்டாச் பண்ணிவிட்டு கடைசியாக 12th ஃப்ரேம்க்கான பாட்டம் வந்து நம்ம 1வது ஃப்ரேம்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமோட பாட்டம் இருக்குல்ல, அது போய் அட்டாச் பண்ணிவிடுவோம். இதனால் வந்து நம்மளுக்கு ஒரு லூப் வந்து கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, PSD ஃபைல் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி வந்து 12 ஃப்ரேம்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே டபுள் கிளிக் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃப்ரேம்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ரேம்னா ஃபஸ்ட் ஃப்ரேமோட சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுத்தீங்கன்னா அதில் வந்துடும். இதே மாதிரி வந்து செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம், அதே மாதிரி 12 ஃப்ரேம்க்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி வந்து A3 சைஸில் இந்த மாதிரி உங்களுக்கு கேப்சர் ஆகிடும். இது வந்து நீங்கள் பிரிண்ட் கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ், இப்போ A3 சைஸ் இருக்குது, இப்போ A4 சைஸ் வேணாலும் கூட அது வந்து A4 சைஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த PSD ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, அந்த வீல்ல செட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம பிவிசி பைப் வருது பார்த்தீங்களா, அந்த பிவிசி பைப்பை வந்து நம்ம நடுவில் கட் பண்ணி இதை நம்ம ஃப்ளாட்டாக ஒரு ஷீட் மாதிரி ஆக்கிக்கலாம். இந்த ஷீட் மாதிரி ஆக்கிட்ட அப்புறம் இதை நம்ம கட் பண்ணிட்டு ஸ்ட்ரிப் மாதிரி ஆக்கிட்டு இதில் ஃபுல்லாக ஃப்ரேம் நம்ம செஞ்சுக்கலாம். ஃப்ரேம் செஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபுல் மெக்கானிசம் இதில் ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் இதில் மோட்டர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டரி எல்லாமே கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கிடைக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதில் நம்ம எந்த இமேஜ்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு நம்ம என்ன அனிமேட் பண்ணுறோமோ அது மாதிரி. ஆனால் அது வந்து அனிமேட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி அந்த ஃப்ரேம்ஸில் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து அது அனிமேட் வந்து பார்க்குறதுக்கு நல்ல அனிமேட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இல்லை கொஞ்சோண்டு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரே ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதனால நல்ல மூவ்மெண்ட்டாக இருக்கிற ஒரு இமேஜஸாக பார்த்து அதில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இங்கே பார், நான் காட்டுற வாட்டத்தை. இது ஆக்ஷன் மேடம். அப்படியேம்மா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டில் வச்சுருப்பேன். இதை ஹேண்டில் வச்சியும் சுற்றுற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் பேட்டரி வந்து தீர்ந்து போயிடுச்சு இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹேண்டில் வச்சும் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே போன்ற DIY அண்ட் ஆர்ட் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து லைக் போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் போய் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் செய்யலாம்னு சொல்லி நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம அது செய்யலாம்.